ஸ்வீட்டேடு கொண்டாடு குலோப்ஜான் மாவு இல்லாமல் தீபாவளியாங்க. தீபாவளிக்கு இந்த எம்டிஆர் மாவு வாங்கியாச்சு. எப்போதும் தீபாவளிக்கு வாங்கிடுறது. குலோப்ஜான் மாவு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதலாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எப்படி வெடிப்புகள் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம குலோப்ஜான் எப்படி செய்யலாம், சின்ன சின்ன டிப்ஸுகளுடன் நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பாக்கெட் மாவுக்கு எனக்கு 1/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. வெடிப்புகள் வராமல் எப்படி மாவு பிசையணுங்கிறத நான் சின்ன சின்ன டிப்ஸுகள் சொல்கிறேன். குலோப்ஜான் எப்படி செய்யணும், பக்குவமான முறையில் எப்படி செய்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத. சாஃப்டான பக்குவத்தில் செய்யணும். நம்ம டைட்டாக மாவை பிசைஞ்சிட்டோம் உடனே அது குலோப்ஜான் உருட்டி தட்டுகள் மாற்றி பொரிச்சிட்டோன்னா வெடிப்புகள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் சாஃப்டாக பிசைஞ்சாதான் அந்த வெடிப்புகள் இல்லாமல் குலோப்ஜான் சாப்பிடும் போது நல்லா அழகாக ருசியாக இருக்கும். அதே சமயம் வெடிப்புகள் கொஞ்சம் கூட இருக்காது. நான் 1/4 கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சோ, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. டைட்டாக இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்க விட்டேன். ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த மாவு சாஃப்டாக தன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம பிசைகிறதுலேயும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது. ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு தான் நம்ம குலோப்ஜான் உருண்டைகள் பிடிக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். எனக்கு 3/4 கப்பே கூடுதலாக இருந்துச்சு. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 2 கப் அளவுக்கு வாட்ரு சேர்த்துருக்கேன். நான் ஜீரா பாவு அதிகமாக சேர்க்க மாட்டேன். அந்த குலோப்ஜான் இருத்துக்கிற மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், வறுத்து அரைத்த ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் கலராகவும் இருக்கும். குங்குமப்பூ கூட போட தேவையில்லை. இது நல்லா கரையிற அளவுக்கு பாகுபாதம் கரைச்சா போதும். இந்த சீனி சிரப்பு நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டு பாகுபாதம்லாம் பாகுபாதத்தோடு நம்ம எடுக்கக்கூடாது. அது ஒரு சின்ன டிப்ஸு. குலோப்ஜான் மாவு நல்லா 1/2 மணி நேரம் விட்டு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு எனக்கு. நல்ல உருண்டைகள் உள்ளங்கையில் நல்லா உருட்டிக்கின்னு வெடிப்புகள் கொஞ்சம் கூட வராது. உள்ளங்கையில் தான் உருட்டிக்கின்னு நல்லா அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குதேன்னு கூட நீங்கள் பார்க்காம நல்லா கரெக்டாக செய்துட்டா கரெக்டான பக்குவத்தில் குலோப்ஜான் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இது எனக்கு ஒரு 20-22 அளவுக்கு எனக்கு குலோப்ஜான் கிடச்சிச்சு. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாக்கா ஒரு 15-18 கிடச்சிருக்கும். நான் இந்த அளவுக்கு போட்டேன். பொரித்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வரும். இது நல்லா அந்த சீனி கரையிற அளவுக்கு நம்ம சிரப்பு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதை பாகுபாதம்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கரையிற அளவுக்கு கொதி இதை வடிகட்டிக்கிறேன். ஏன்னா ஏலக்காய் தூள் போட்டதுனால அந்த ஏலக்காய் தூளாக இருக்கும். அதனால் வடிகட்டினா தான் அந்த கலரும் வரும். அந்த தூள்கள் டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம சாப்பிடும் போது, குலோப்ஜான் சாப்பிடும் போது. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் சிரப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு கப்பு நீங்கள் சிரப்பு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில், சின்ன கடாய் தான் இதுக்கு வச்சுக்கின்னு, பெரிய கடாய். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். ஏன்னா ஆயில் இது குலோப்ஜான் ஸ்வீட் செய்கிறதுனால நம்ம குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கும்போது அதில் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வேறு ஸ்வீட் செய்யும் போது தான் இந்த ஆயில் மிச்சம் இருந்தாக்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 அல்லது 8 போட்டு, ஃபஸ்ட்டு 6 போட்டேன், அப்புறம் ஒரு 7-8 போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். அடுப்பை சிம்லையும் வைக்கக்கூடாது, ஹையிலையும் வைக்கக்கூடாது. இதுவும் ஒரு டிப்ஸு தான். மீடியமாக வச்சு பொன்னிறமாக உள்ளேயும் வேகணும். அதே சமயம் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஆகிடும். அந்த உள்ளேயும் வெந்து இருக்கும். அதனால் மீடியமாக வச்சு பொரித்து எடுங்க. பக்கத்துலேயே இருந்து தான் எந்த சமையலாக இருந்தாலும் சமைக்கணும். நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி அதே சமயம் ஆற விட்டு தான் அந்த சிரப்பும் ஆறணும், அந்த சீனி சிரப்பும் ஆறணும், இந்த குலோப்ஜானும் ஆறணும். ஆற விட்டு தான் ஓவர் நைட்டு அந்த சிரப்பில் ஊற வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். குலோப்ஜான் நல்லா ஊறி அந்த சிரப்பெலாம் நல்லா இருத்து அது நல்லா சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்து பாருங்கள். இல்லை சிரப்போட அந்த பாகுவோட, அந்த சீனி பாகோட சில பேர் சாப்பிட விரும்புவாங்க. எங்களுக்கு அப்படியே அந்த குலோப்ஜான்லேயே இருத்துக்குன்னு அப்படி சாப்பிடும் போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ரெசிபிகள் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். செக் பண்ணி பாருங்கள். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். இப்போ வந்து அகலமான கடாய் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதே கடாயை எடுத்துகிட்டு சீனிப்பாகு கரைச்சேன் இல்லையா, அதே கடாயை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாகெல்லாம் இதில் விட்டு குலோப்ஜானையும் போட்டு லேசாக லைட்டாக கரண்டியால் நம்ம வந்து கலந்துக்கணும். அவ்வளோதான். இதை ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். நல்லா வந்து உப்பிக்கிட்டு சூப்பரான அந்த பாகுலாம் இருத்து சாப்பிடும் போது ஆஹா அவ்வளோ ருசியாக இருக்கும். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.